ஹாய் ஆடியன்ஸ், நம்ம இப்போ வந்து ஊட்டி ரூமில் தான் இருக்கோம். இந்த ரூமோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 2500 தான் வருது. 2 பேர் வந்து நல்லாவே தங்கலாம், நல்லா காம்பேக்டாக தான் இருக்கும். ரூம் வந்து கிளம்பி ரோஸ் கார்டன் போயிட்டு அப்படியே வந்து போட் ஹவுஸ் போயிட்டு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி போயிட்டு ரோஸ் கார்டன் வந்துட்டோம். ரோஸ் கார்டனில் எடுத்த பிக்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது கான்ஃப்ளிக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். எல்லோரும் அங்கே போய் பாருங்கள். டிஎன்ஸ் நம்ம ஒரு வழியாக வந்து பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம இந்த டேக் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. இந்த டேக் நம்ம வந்து ஒன்று வாங்கிட்டு நம்ம உள்ளே போய்ட்டு சாக்லேட் எப்படி செய்கிறாங்கன்றதையும் டீ வந்து எப்படி செய்கிறாங்கன்றதையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. டிஎன்ஸ் நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. சாக்லேட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து சாக்லேட் ஸ்வீட்ஸ் தான். அந்த சாக்லேட் ஸ்வீட்ஸ் தான் நம்மளுக்கு இது வந்து சாக்லேட் செய்கிற இதில் இந்த மிஷின்லாம் வந்து உள்ளே ₹50 பே பண்ணலாம். உங்களுக்கு வந்து சாம்பிள் சாக்லேட் தராங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கீழே இருக்கிற ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கேயே வந்து அப்படியே உள்ளே போகணுன்னா நம்மளுக்கு வந்து டீ எப்படி செய்கிறாங்கன்றது இதில் நம்ம காட்டுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரியை வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணாமல் வந்துடாதீங்க. அவ்வளோ இருக்குது. உள்ளே நிறைய ஷாப்பிங்ஸ்லாம் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். கலர் மாதிரி கீழே போய் ட்ரை ஆகி டீ தூளாக வந்துடும். வருமா? எத்தனை கிரேடாக இருக்குங்க? ஆனால் நிறைய கிரேட் இருக்குங்க. ஆர்கிதம் நிறைய கிரேட் இருக்குது. இந்த லோக்கலில் வர்றதுன்னா லோக்கல் வர்றது எல்லாமே வரும். இதெல்லாம் ஃபுல்லாக வருது. எல்லாமே ஆர்டினா போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரம்? 1 ஹவரில் ரெடி. கீழே டீ தூள் Post steaming, the tea leaves are rolled, fermented and dried at ஒரு வழியாக எல்லாமே சுற்றி பார்த்துட்டு டீயும் வாங்கியாச்சு. டீயில் வந்து சக்கரை லைட்டாக தான் இருக்குது, ஆனால் டீ சூப்பராக இருந்துச்சு. மசாலா டீ கொடுத்தாங்க. நிறைய வெரைட்டி இருக்குது. நம்மளும் அதை வந்து டேஸ்ட் பண்ணலாம். எல்லாம் எப்படி ப்ராசஸிங் ஆகுதுன்றதை நம்ம வீடியோலையும் பார்த்துருக்கோம், ஃபோட்டோஸ்லையும் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ வந்து டீ தூள் ஷாப் பண்ண போகிறோம். டிஎன்ஸ் நம்ம வந்து டீ தூள் சாக்லேட் எல்லாம் ஷாப் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டு ஃபேன்சி ஸ்டோரில் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து 5D தேட்ரு. ₹50 தான் சார்ஜஸ்ஸு. ஸோ அதனால் என்ஜாய் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க. ஆடம்பரம் பிடிச்சிக்கோ. ஒரு வழியாக வந்து 5D தேட்டர் முடிச்சுட்டு அப்படியே இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா. இதை அப்படியே சும்மா பார்த்துட்டு
இப்போ நம்ம வந்து ஃபிஷ் அக்வேரியமுக்கும் ஆர்ட் கேலரிக்கும் டெலஸ்கோப்புக்கும் போக போகிறோம். இதுதான் அந்த ஃபிஷ் அக்வேரியம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஃபேன்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே பானும் இருக்கும். அந்த லைட்டிங்கில் ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்துட்டு முதல்ல பார்த்து பயந்துட்டு அப்படியே குடுன்னு ஃபிஷ்ஷை பார்க்க ஓடியாச்சு. ஃபிஷ்ஷை சர்ன்னு பார்த்து முடிச்சுட்டு டெலஸ்கோப்புக்கு போகிறதுக்காக நம்ம ஃபிஷ்ஷை வந்து சர்ன்னு பார்த்து முடிச்சிட்டோம். அப்படி இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து சர்ன்னு பார்த்து முடிச்சுட்டேன். டெலஸ்கோப் இந்த உதகை, அதாவது இந்த ஊட்டியை டெலஸ்கோப் வழிக்காக பார்க்கலான்ற ஒரு ஆர்வத்தில் குடுன்னு இந்த வெள்ளை பாய்கிட்ட மட்டும் ஒரு ஹேயை போட்டுட்டு அப்படியே மேலே ஏறி டெலஸ்கோப்பை பார்க்க போயாச்சு. டெலஸ்கோப்பை பார்க்க வந்துட்டேன். ஆனால் அந்த டெலஸ்கோப் வழிக்க பார்த்தா ஒன்றுமே எனக்கு தெரில. எங்கே பார்த்தாலும் ஒரே மழையாக தான் தெரியுது. அங்கங்கே ஊருங்க மட்டும் வீடுங்களை மட்டும் தெரிஞ்சிச்சு. இதில் கேமராவில் வச்சு காட்டுறேன், நீங்களும் வந்து எப்படி இதுன்னு பாருங்கள். தெரிஞ்சா இதில்னா ஒன்றும் தெரில, இருந்தாலும் எதுவுமே தெரில. நம்ம செவ்வாழை அதையே ஊற்றி பார்த்துட்டு இருந்தாப்புல. சரி, ஒரு வீடியோ போட்டு ஆர்ட் கேலரிக்கு வந்தாச்சு. ஆர்ட் கேலரிஸ் சும்மா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாகவும் யூனிக்காகவும் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவ்வளோதான் வண்டியை தொட்டாச்சு. தொட்ட போகிற வழியில் நல்லாவே இருந்துச்சு. பிளேசஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தொத்தப்பட்ட போனால் தான் நம்ம வந்து எல்லா வியூவும் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அங்கேருந்து எல்லா வியூஸும் கொஞ்சம் பார்க்க முடியும், அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க கல்லறிட தொத்தபெத்தா பீக் தொட்ட போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வியூ ஒன்று பார்த்துட்டு இருக்க சொல்ல நல்லா வந்து மழை வந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே போனோம். வர வழியில் கீழே விழுந்துட்டோம். இருந்தாலும் கீழே வந்தால் தொட்டபெட்டாவை பார்க்கணுன்னு வந்தோம். வியூஸ்லாம் அங்கே பாருங்கள், மேகம் ஃபுல்லாக மறைச்சி மேகத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஒரு செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த வியூ வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போய் நல்லா இருக்கும்போது தான் அந்த மழைன்னு ஒன்று வந்து கெத்துச்சு. எங்களால் அந்த வியூவை பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. அண்ட் ஸோ அங்கேயே அரெஸ்ட்டாங்க. இதுக்கப்புறம் மழை பெஞ்சிருச்சு, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நிறைய வியூ பாயிண்ட்ஸுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நாளைக்கு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம பிளானில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மலையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அப்படியே போகிற வழியில் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு வரும்போதே குன்னூர் வழிக்காக தான் வந்தோம். ஸோ அதனால் வரும்போதே நம்ம பார்த்து தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேட்டுப்பாளையத்துக்கு ரூமுக்கு வண்டியை விட்டாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு போய் பிளாக் தண்டரில் ஒரு குழியில் போட்டு அடுத்த நாள் ஆன ட்ரிப்பை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் TN10 SK. ஸ்டே டியூன்ட் வித் மீ.